ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரயில்வேயில் குரூப் டி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறனால நம்ம ஃபிசிக்ஸில் இருந்து ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். சரியா? டாப்பிக்கோட நேம் கோள்களின் இயக்கம். அதிலிருந்து ஒரு 4-5 கொஸ்டின் சிம்பிளாக படிச்சுக்கலாம். புவி மைய கோட்பாட்டை கூறியவர் யார்? தாலமி. சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் யார்? கோபர்நிக்கஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க. புவியோட மைய கோட்பாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவர் யார்? தாலமி. இதே சூரியனோட மைய கோட்பாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவர் யார்? கோபர்நிக்கஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆரியப்பட்டர் என்பவர் யார்? ஆரியப்பட்டர் அப்படின்னா அது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா இந்திய வானியல் மற்றும் கணிதவியல் அறிஞர். கோள்களின் இயக்கம் பற்றிய விதிகளை கூறியவர் யார்? கோள்கள் மொத்தம் 3 விதி இருக்குது. அந்த விதியை பற்றி கூறினது யார் அப்படின்னா கெப்லர். அதனால இந்த கோள்களோட விதி என்ன சொல்லுவாங்க? கெப்லரின் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை விதி இருக்குன்னு சொன்னேன்? 3 விதி இருக்குது அப்படின்னு சொன்னேன். கெப்லரோட முதல் விதியின் பெயர் என்ன அப்படின்னா சுற்றுப்பாதை விதி. 2வது விதியின் பெயர் பரப்புகளின் விதி. 3வது விதியின் பெயர் சுற்றுக்கால விதி. சரியா? ஃபஸ்ட்டு விதி என்ன? சுற்றுப்பாதை விதி. சரியா? 2வது விதியோட பெயர் பரப்புகளின் விதி. 3வது விதியின் பெயர் சுற்றுக்கால விதி. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விதி சுற்றுப்பாதை விதி, 3வது விதி சுற்றுக்கால விதி. சரியா? இனி ஒவ்வொரு விதியாக பற்றி பார்க்கலாம். கெப்லரோட முதல் விதி என்ன அப்படின்னா சூரியனை மையமாக கொண்டு கோள்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றுகின்றன. கோள்கள்லாம் எப்படி சுற்றுது? நீள்வட்ட பாதையில் தான் சுற்றுது. அதோட சென்டர் பாயிண்ட் என்னது? சூரியன். சரியா? சூரியனை மையமாக வச்சு கோள்கள் எல்லாமே நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டுருக்கு. இதுதான் கெப்லரோட முதல் விதி. கெப்லரோட 2வது விதி என்ன? சூரியனுக்கும் கோள்களுக்கும் இடையே வரையப்படும் கோடு சம கால அளவில் சம பரப்பினை கடக்கும். அதாவது இந்த சூரியனுக்கும் கோளுக்கும் இடையில நம்ம இந்த கோடு வரைஞ்சோம் அப்படின்னா அது சம கால அளவில் ஒரே சேமான டைமிங்கில் சேம் டிஸ்டன்ஸை கடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? அடுத்து 3வது விதி கோள்களின் சுற்றுக்காலங்களின் இருமடிகள் சூரியனிலிருந்து அவற்றின் சராசரி தொலைவிற்கு மும்மடி விகிதத்தில் இருக்கும். அதாவது கோள்களின் சுற்றுக்காலங்களின் இருமடி, அதாவது ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் கோள்கள் சுற்றக்கூடிய அந்த டைமிங் அது எதுக்கு மும்மடி விகிதத்தில் இருக்குது? சூரியனிலிருந்து சராசரி தொலைவிற்கு மும்மடி விகிதத்தில் இருக்கும். சரியா? இதுதான் என்னது? இதோட 3வது விதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. கோள்களின் இயக்க விதியை கண்டுபிடிச்சது யார்? கெப்லர். மொத்தம் எத்தனை விதி? 3 விதி. இந்த கெப்லர் கண்டுபிடிச்சதுனால இந்த கோள்களோட இயக்க விதிக்கு பேர் என்னது? கெப்லர் விதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கோட இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.